என்னுடைய மதம், நான் ஒரு ஹிந்து. திருநூறு வைக்கிறேன், பொட்டு வைக்கிறேன், குங்குமம் வைக்கிறேன். வீட்டிலிருந்து வெளியே வரும் பொழுது என்னுடைய மதத்தையும் சாதியையும் வீட்டிலே வைத்து பூட்டிவிட்டு சாமானிய மனிதராக, அனைவருக்கும் பொதுவான மனிதராக உங்கள் முன்னால் இருக்கின்றேன். ஒரு தமிழனாக, ஒரு இந்தியனாக, ஒரு மனிதனாக நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும் அருமை சொந்தங்கள். ஏன்னா இன்னைக்கு கோடிட்ட வேண்டும், நாம் இந்தியன் என்பதிலே பெருமிதம், அதில் எந்த மாற்று கருத்து வேண்டாம். తమిళనాడు రాజకీయాల్లో మంచి లీడర్గా గుర్తింపు తెచ్చుకున్న మాజీ ఐపీఎస్ అధికారి కె అన్నామలై తాజాగా సంచలన వ్యాఖ్యలు చేశారు. నేను పక్కా హిందువునే, కానీ బయటకు అడుగుపెట్టినప్పుడు నా కులాన్ని, మతాన్ని నా ఇంటి లోపలే తాళం వేసి వస్తాను అంటూ సరికొత్త సిద్ధాంతాన్ని తెరపైకి తెచ్చారు. సమాజంలో ప్రతిసారి మతాన్ని హైలైట్ చేయాల్సిన అవసరం లేదన్న అన్నామలై తాను బయట కేవలం ఒక భారతీయుడిగా, జాతీయవాదిగా మాత్రమే ఉంటానని స్పష్టం చేశారు. పొల్లాచ్చిలో నిర్వహించిన డ్రగ్స్ రహిత ర్యాలీ వేదికగా ఆయన చేసిన ఈ కామెంట్స్ ఇప్పుడు తమిళనాట సంచలనం రేపుతున్నాయి. ஒரு கட்சியிலிருந்து வெளியே எதற்காக வருகின்றோம்? அந்த கட்சியின் மீது கோபம் ஒரு பக்கம், ஆமாம். அந்த கோபத்தை எப்படி காட்டணும், அதுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி வேண்டும், ஆமாம். இன்னும் பெட்டரா தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு பாதை இருக்கும் பொழுது அந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறோம். யாரை பற்றியும் 38 நாட்கள் தவறா பேசல. அப்ப சில திமுக நண்பர்களுக்கு சந்தேகம், அப்ப பிஜேபியினுடைய பி டீம் தான் இந்த அண்ணாமலையா? ஏன்னா வெளியே வந்தா திட்டணுமே, யாரையுமே திட்டலையே. இன்னார மோடியை பத்தி 2 வார்த்தை திட்டிருந்தா தானே மத்தவங்க எல்லாம் வருவாங்க, ஏன் திட்டாம இருக்காரு? ஐயா, அடிப்படையில உங்களை போல் நானும் எளிய குடும்பத்தை சார்ந்த, விவசாய குடும்பத்தை சார்ந்த நாம் யாருமே வெளியே வரும் பொழுது ஒரு பழிச்சொல்லை சொல்லி வெளியே வரமாட்டோம். ஐயா, இன்னொரு பாதை இருக்கு, இந்த பாதையில போறோம், மக்களுக்கு நல்லது செய்யறோம். இப்ப அடுத்த கேள்வி, அண்ணாமலை நீ தேசியவாதியா? இருமார்புடன் சொல்வேன், நான் ஒரு தேசியவாதி. இந்தியனா தமிழனா? எதுக்கு இதுல பிரச்சனை? இந்தியன் என்பதிலே எப்பொழுதும் ஒரு கர்வம். அந்த இந்தியால தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம். இல்ல நீங்க ஃபெட்னால போய் ஒண்ணு பேசுனீங்களே, ஏதோ இப்படி பேசுனீங்களே, அப்படி பேசுனீங்களே. இன்னைக்கும் நான் சொல்றேங்க, என்னுடைய மதம், நான் ஒரு ஹிந்து. திருநூறு வைக்கிறேன், பொட்டு வைக்கிறேன், குங்குமம் வைக்கிறேன். வீட்டிலிருந்து வெளியே வரும் பொழுது என்னுடைய மதத்தையும் சாதியையும் வீட்டிலே வைத்து பூட்டிவிட்டு சாமானிய மனிதராக, அனைவருக்கும் பொதுவான மனிதராக உங்கள் முன்னால் இருக்கின்றேன். மதத்தை ஒரு முறையும் தூக்கி பிடித்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு ஹிந்து மதத்துல வீட்டுல வச்சு பூட்டிட்டு வெளியே வந்தாவே, உண்மையான ஹிந்து அனைவரையும் சமமாக பார்ப்பான், அனைவரோடும் சமமாக இருப்பான். யாரும் பெரிது யாரும் சிறிது என்று பேச மாட்டான். அனைவரும் ஒரே நேர்கோட்டு பாதையில் செல்ல வேண்டும் என்று சொல்வான். அதாங்க என்னுடைய ஹிந்து தத்துவம். இல்ல கரூர்ல இனாம் நிலத்தை கொடுத்துட்டாங்க, 3000க்கு மேற்பட்ட ஏக்கரை கொடுத்துட்டாங்க, அதை நீங்க டிவிக்கு அரசுக்கு சப்போர்ட் பண்ணி அறிக்கை விட்டுருக்கீங்க. அப்ப நீங்க கோயிலுக்கு எதிரானவரா, ஹிந்து விரோதியா? விஜயநகர பேரரசு காலத்திலிருந்து இனாம் நிலம் என்பது அந்த ஊர்ல கோயில்ல வேலை செய்யறவங்களுக்கு அரசு கொடுத்தது. பூ விற்கிறவங்க, கோயில் இருக்கக்கூடிய பண்டார சகோதரர்கள், நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க, தவில் வாசிக்கிறவங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம். அந்த கர்ம வீரர் காமராஜர் ஐயா 1963 ஆட்சியிலிருந்து அவர் செல்வதற்கு முன்பு அதற்கு ஒரு செட்டில்மெண்ட் தாசில்தார் போட்டு அதை பஞ்சாயத்து பண்ண முயற்சி பண்ணார். அது திமுக காரங்க அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணி 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 கோவில் நிலம், இந்த நிலம்னு ஒன்னா சேர்த்து அதை 0 டிகிரின்னு ஒரு ஆர்டரை போட்டு பண்ணாம வச்சிருந்தார். இன்னைக்கு ஒரு அரசு வந்து 60 ஆண்டுகளாக 100 ஆண்டுகளாக அந்த இனாம் நிலத்துல குடியிருப்பவர்களுக்கு திரும்ப அந்த மரியாதை கொடுத்திருக்கும் பொழுது அதை வரவேற்க வேண்டியது ஒரு தமிழனுடைய கடமையாகத்தான் நான் பார்க்கின்றேன். கோயில் சொத்தை நீட்போம், இனாம் நிலமும் கோயில் சொத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இதற்கு எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பட்டம் అన్నామలై హిందూ విరోధి. అప్పుడిపట్ట హిందూ విరోధిని నాకు పట్టత కొడుతీங்கன்னா అంత. ఇటీవల జరిగిన తమిళనాడు అసెంబ్లీ ఎన్నికల్లో విజయ్ టీవీకే ధాటికి విజయ్ అన్న డీఎంకే కూటమి ఘోర పరాజయాన్ని చవిచూసింది. ఈ ఓటమికి పూర్తి బాధ్యత వహిస్తూ అన్నామలై తమిళనాడు బీజేపీ అధ్యక్ష పదవికి పార్టీకి రాజీనామా సమర్పించారు. అయితే ఈ రాజీనామా వెనుక అన్నామలై సరికొత్త వ్యూహం దాగి ఉంది అన్నది విశ్లేషకుల అంచనా. తమిళనాడులో జాతీయ పార్టీ ముద్రతో హిందుత్వ ఇమేజ్తో ప్రాంతీయ పార్టీలను ఢీకొట్టడం కష్టం అనే నిర్ణయానికి వచ్చిన అన్నామలై తన సామాజిక రాజకీయ ఉద్యమైన వి ద లీడర్స్ ద్వారా స్వతంత్ర శక్తిగా ఎదగాలని ప్లాన్ చేశారు.
తాజాగా ఈ ఉద్యమాన్ని త్వరలోనే పూర్తిస్థాయి రాజకీయ పార్టీగా మార్చబోతున్నట్లు ఆయన అధికారికంగా ప్రకటించారు. இல்ல கரூர்ல இனாம் நிலத்தை கொடுத்துட்டாங்க, 3000க்கு மேற்பட்ட ஏக்கரை கொடுத்துட்டாங்க. அதை நீங்க டிவிகே அரசுக்கு சப்போர்ட் பண்ணி அறிக்கை விட்டுருக்கீங்க. அப்ப நீங்க கோயிலுக்கு எதிரானவரா, இந்து விரோதியா? விஜயநகர பேரரசு காலத்திலிருந்து இனாம் நிலம் என்பது அந்த ஊர்ல கோயில்ல வேலை செய்யறவங்களுக்கு அரசு கொடுத்தது. பூ விற்கிறவங்க, கோயில் இருக்கக்கூடிய பண்டார சகோதரர்கள், நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க, தவில் வாசிக்கிறவங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம். அந்த கர்ம வீரர் காமராஜர் ஐயா 1963ல ஆட்சியிலிருந்து அவர் செல்வதற்கு முன்பு அதற்கு ஒரு செட்டில்மெண்ட் தாசில்தார் போட்டு அதை பஞ்சாயத்து பண்ண முயற்சி பண்ணார். அது திமுக காரங்க அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணி 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 கோவில் நிலம் இந்த நிலம்னு ஒன்னா சேர்த்து அதை 0 டிகிரின்னு ஒரு ஆர்டரை போட்டு பண்ணாம வச்சிருந்தார். இன்னைக்கு ஒரு அரசு வந்து 60 ஆண்டுகளாக 100 ஆண்டுகளாக அந்த இனாம் நிலத்துல குடியிருப்பவர்களுக்கு திரும்ப அந்த மரியாதை கொடுத்திருக்கும் பொழுது அதை வரவேற்க வேண்டியது ஒரு தமிழனுடைய கடமையாகத்தான் நான் பார்க்கின்றேன். கோயில் சொத்தை நீட்போம், இனாம் நிலமும் கோயில் சொத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இதற்கு எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பட்டம் அண்ணாமலை இந்து விரோதி. அப்படிப்பட்ட இந்து விரோதின்னு எனக்கு பட்டத்தை கொடுத்தீங்கன்னா அந்த பட்டத்தை அப்படியே நீங்க வச்சு. இதே ஹெச் ராஜா அண்ணன் கரூர்ல அக்டோபர் 2024 வந்து இனாம் நிலத்தை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் இந்து விரோதி அல்ல. எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை 2026ல இனாம் நிலத்தை வசிப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் இந்து விரோதி கிடையாது. ஆனா இன்னைக்கு நியாயமா நேர்மையா ஒரு மக்களுக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு அது செல்ல வேண்டும் என்றால் இந்து விரோதி. அதனாலதான் இந்த இடத்துல எத்தனையோ இடத்துல கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நான் அறுதியிட்டு தெளிவாக உங்களுக்கு நான் கோடிட்டு இந்த அமைப்பினுடைய ஒரு தன்னாளராக நான் சொல்லுகின்றேன். மதம் என்பது இந்த அமைப்புக்கு வெளியே, சாதி என்பது இந்த அமைப்புக்கு வெளியே. ரைட் ஹேண்டு லெப்ட் ஹேண்டு இந்த சாதி மதத்தை வைத்து இத்தனை காலம் அரசியல் செய்து பட்டது போதும். உங்கள் மதம் உங்களுக்கு பெரிது, என் மதம் எனக்கு பெரிது. அதை வீட்டிலே பூட்டி விட்டு வெளியே வரும் பொழுது அனைவருக்கும் பொதுவான சமமான ஒரு தமிழனாக, ஒரு இந்தியனாக, ஒரு மனிதனாக நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும் அருமை சொந்தங்கள். ஏன்னா இன்னைக்கு கோடிட்ட வேண்டும், நாம் இந்தியன் என்பதிலே பெருமிதம், அதில் எந்த மாற்று கருத்து வேண்டாம். அந்த அரசியலுக்குள்ள நம்ம போக வேண்டாம், அந்த அரசியல் நமக்கு வேண்டாங்க. அந்த சாக்கடை அரசியலுக்குள்ள நம்ம போக வேண்டாம். தமிழன் என்று சொன்னால் இந்தியனுக்கு எதிரியா, இந்தியன் என்று சொன்னால் தமிழுக்கு எதிரியா? நமக்கு அந்த அரசியல் வேண்டாம். நம்முடைய அரசியல் என்பது ஒருங்கிணைந்த இந்திய அற்புதமான இந்த நாட்டில், பாரத நாட்டில் முதன்மையாக தமிழகத்தை மாற்றுவதற்காகத்தான் இந்த அமைப்பு, அதற்காகத்தான் நம்முடைய உழைப்பு, அதற்காகத்தான் உங்களுடைய உழைப்பு, இந்த இயக்கம் అరుமை சொந்தங்களே. అన్నామలై స్థాపించిన వి ది లీడర్స్ ఆర్గనైజేషన్లో 17% మంది మహిళలుండగా వారిలో 14% మంది 18 నుంచి 25 ఏళ్లలోపు యువతులే కావడం విశేషం. అంతేకాదు, మొత్తం ఆర్గనైజేషన్లో 54% మంది సభ్యులు 35 ఏళ్లలోపు వయసున్నవారే. 2026 ఎన్నికల్లో 39 ఏళ్లలోపు యువతే ప్రభుత్వం మారడానికి కారణమయ్యారని, రాబోయే 2031 ఎన్నికల్లో ఈ యువశక్తి తమిళనాడును సరికొత్త పదంలో నడిపిస్తుందని అన్నామలై జోష్యం చెప్పారు. కేవలం రాజకీయాలే కాకుండా సామాజిక బాధ్యతగా వచ్చే 6 నెలల్లో రాష్ట్ర వ్యాప్తంగా 50 లక్షల మొక్కలు నాటాలని పిలుపునిచ్చారు. మరి అన్నామలై సరికొత్త ప్రాంతీయ తమిళ జాతీయవాదం ఏ మేరకు క్లిక్ అవుతుందో చూడాలి. இன்னைக்கு நாம சொல்றோம் ஜென்சி, அவங்கள பேசவே முடியாது, அவங்க எப்படி வேணாலும் போவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனா மேடையில் இருந்த எல்லோருமே ஜென்சி தாங்க. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய சகோதரி ஜென்சி. நம்முடைய அமைப்புல 18 வயதிலிருந்து 25 வயது வரை 14% பேர் இந்த அமைப்புல இருக்கிறாங்க. மொத்தம் 19 லட்சம் பேர்த்துல 14% பேர் 18 வயதிலிருந்து 25 வயது, 26 வயதிலிருந்து 39 வயது வரை 40% பேர். இந்த வி தி லீடர்ஸ் அமைப்பை பொறுத்தவரை இட் இஸ் a very young organization. 39 வயதுக்கு கீழே 54%, 19 லட்சத்துல 54% மக்கள் 39 வயசு கீழே இருக்கிறாங்க. அவங்க குரலை நம்ம கேட்கணுங்க. அவங்களுடைய எண்ணோட்டம் வித்தியாசமானது, சமுதாயத்தை வித்தியாசமா பார்க்கறாங்க, மாற்றம் வேண்டும் என்று நினைக்கின்றார்கள், அது உடனடியா வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இந்த 39 வயசு கீழே இருக்கக்கூடியவங்க 2026ல தமிழகத்துல ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. 2031ல மற்றும் ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை அவங்க ஏற்படுத்த தான் போறாங்க. அதுல யாருக்கும் எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். ஆனா அது படித்தவர்கள், பண்பானவர்கள், நேர்மையானவர்கள், சமுதாயத்திற்காக முழுமையாக அர்ப்பணித்தவர்கள். இந்த 5 ஆண்டு காலம் நமக்கு இருக்கு, அடுத்த 6 மாத காலம் நமக்கு இருக்கு. தலைவர்கள் தானாக வரப்போறாங்க, பட்டி தொட்டியிலிருந்து வர்றாங்க, கிராமத்திலிருந்து வர போறாங்க.
குடும்ப ஆட்சி இருக்கிறனால எத்தனையோ பேர் அரசியல் பக்கம் ஒரு சமுதாயத்தின் பக்கம் வராம இருந்தவங்களை வரணும். தாய்மார்கள், சகோதரிகள், பெண்களை கூட்டிக்கிட்டு வரணும். இந்த 6 மாத காலம் முழுமையாக ஒரு சமுதாய பணியும் நாம் செய்ய செய்ய மக்கள் நம் பின்னால், நம் பக்கத்துல, நம் அருகில, நமக்கு முன்னால் செல்ல ஆரம்பித்து விடுவார்கள். அருமை சொந்தங்களே, இந்த ஜூலைல போதைக்கு எதிரான விழிப்புணர்வு மாநாடு, விழிப்புணர்வு மாதம். அடுத்த ஜூலையும் அது நடக்கத்தான் போகுது. அதுக்கு அடுத்த ஜூலையும் அது நடக்கத்தான் போகுது. அதுக்கு அடுத்த ஜூலையும் நடக்கத்தான் போகுது. வி த லீடர்ஸ் என்கின்ற அமைப்பு இருக்கும் வரை, நாம் எல்லோரும் இருக்கும் வரை, எத்தனை ஆண்டுகளுக்கு இந்த அமைப்பு இன்னும் கம்பீரமாக நடைபோடும் வரை, ஒரு ஆண்டும் ஜூலை மாதம் என்பது போதைப் பொருளுக்கு எதிராக நாம் இருப்போம். ஏன்னா இட்ஸ் a continuous process. ஒரு மாசம் எடுத்தோம், மாநாடு போட்டோம், கை தட்டினோம், பார்த்தோம், கிளம்பணுங்கிறதுக்காக நம்ம வரலீங்க. அப்படிப்பட்டவர்கள் நாம் கிடையாது. நிலையான மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வந்தவர்கள் நாம். அதனாலதான் ஒரு ஜூலை மாதமும் கூட நம்முடைய தீர்மானத்துல ஒயிட் பேண்ட் மாதம், அமெரிக்கால பாத்தீங்கன்னா 1980 ரெட் ரிப்பன் மாதம் என்று கொண்டாடினார்கள். 1980 அமெரிக்க அரசு அதை கொண்டாடினாங்க. ஏன்னா போதை அரசுனால கட்டுப்படுத்த முடியல. இன்னைக்கு வீதியிட அமைப்பு ஒயிட் பேண்ட் நம்ம கையில போடுறோம், போற இடத்துல நம்ம பார்க்கிறோம், மக்கள்கிட்ட பேசுறோம். அது ஒரு ஜூலையும் கூட அது நடக்கும். ஏன்னா மேடையில பேசின ஒரு அண்ணன் சொன்னாரு, அண்ணா இதோட நிறுத்திடக்கூடாது, இது ஒரு நிகழ்வாக மட்டும் இருந்துவிடக் கூடாது, தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் என்று அந்த அண்ணனுக்கு சொல்வதற்காக இதை நான் சொல்லுகின்றேன். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நான் சகோதரரை பத்தி பேசினேன். நிறைய பேர் கேட்கலாம், பொள்ளாச்சியில இவ்வளவு பேரா? அது அரசியல் மாநாடு கிடையாது. இன்னொரு கட்சியை திட்டக்காக இந்த மாநாடு இல்ல. இன்னொரு தலைவன் சரியில்லை என்று சொல்வதற்காக இந்த மாநாடு இல்ல. ஆட்சியில் ஒருத்தவங்க வந்துட்டாங்க, வந்தவுடன் அவருக்கு இடையூறை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கான மாநாடு அல்ல. இந்த மாநாடு என்பது இத்தனை ஆயிரம் பேர் ஒன்றாக இணைந்து போதை இல்லாத தமிழகத்தை நம்முடைய காலத்துல உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை இலக்கில வந்திருக்கும். 18 வயதிலிருந்து 70 வயசு வரை தமிழகத்துல எத்தனை பேர் மது குடிக்கிறாங்க? 24%. 4ல் ஒருத்தர் தமிழகத்துல ஆண் 18 வயசுல இருந்து 70 வயசுக்குள்ள மது அருந்துறாங்க. மது அருந்துவதில் அடிக்ஷன், மது அருந்துவதில் 18 பேருக்கு அடிக்ஷன். அவங்க காலையில கை அரிப்பு, அந்த மது பாட்டில எடுக்கணும், குடிக்கணும். அதனாலதான் இன்னைக்கு நாம ஒரு பேப்பர்ல, செய்தித்தாள்ல ஒரு அதிர்ச்சி சம்பவத்தையும் படிக்கும் பொழுது அதிலே மதுவு கலந்திருக்கிறது. ஒரு ரேப்ல கஞ்சா இருக்கு, ஒரு பெண்ணை துன்புறுத்தக்கூடிய சம்பவத்துல ஏதோ ஒரு இடத்துல மது ஒளிந்திருக்கிறது. ஒரு வீட்டுல ஒரு பெண்ணுக்கு கொடுமை நடக்குது, மது இருக்கு. சம்பாதிச்ச பணம் வீட்டுக்கு முழுமையா கொடுக்கல, அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தல, மது இருக்கு. ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட் உலகத்துல நம்பர் 1 இந்தியா, 1,74,000 பேர் இறந்திருக்காங்க. இந்தியால நம்பர் 1 தமிழ்நாடு, அதிலும் மது இருக்கு. மது எல்லா இடத்திலும் கலந்துருச்சு. முக்காடு போட்டுட்டு ஊர்ல இருந்து ஒதுங்கி போய் மது குடித்த காலம் வேற, தைரியமா நெஞ்ச நிமிர்த்திக்கிட்டு மது குடிக்கிற காலம் இது. அருமை சொந்தங்களே, 5500 டாஸ்மார்க் இருக்கு, பார்த்த இடத்தெல்லாம் திறந்திருக்காங்க. அதனால இதை தட்டி கேட்க வேண்டியது சமுதாயத்தினுடைய பொறுப்பு இல்லைங்களா? நம்ம பொறுப்பு இல்லைங்களா? தாய்மார்களுக்காக நாம் நிற்க வேண்டாங்களா? நம்முடைய வருங்காலத்தில் வரக்கூடிய ஆரோக்கியமான குழந்தைக்காக நாம் நிற்கக்கூடாதா? அதைத்தான் நான் செய்கின்றோம். அருமை சொந்தங்களே, மது என்பது அடிப்படையில் இருந்து இந்த அரக்கனை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது மக்கள் விழிப்புணர்வு மாநாடாக இது மாறி இருக்கிறது. அருமை சொந்தங்கள், என்னுடைய மதம், நான் ஒரு ஹிந்து, திருநூறு வைக்கிறேன், பொட்டு வைக்கிறேன், குங்குமம் வைக்கிறேன். வீட்டிலிருந்து வெளியே வரும் பொழுது என்னுடைய மதத்தையும் சாதியையும் வீட்டிலே வைத்து பூட்டிவிட்டு சாமானிய மனிதராக, அனைவருக்கும் பொதுவான மனிதராக உங்கள் முன்னால் இருக்கின்றேன். ஒரு தமிழனாக, ஒரு இந்தியனாக, ஒரு மனிதனாக நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும். அருமை சொந்தங்கள், ஏன்னா இன்னைக்கு கோடிட்ட வேண்டும், நாம் இந்தியன் என்பதிலே பெருமிதம், எந்த மாற்று கருத்து வேண்டாம்.